பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். பைரவா, எப்படி இருக்கீங்க? சுபிச்சம் சிவம் ஆரோக்கியமா இருக்கணும். பைரவருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எதுக்கு நமக்கு தேவை? பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா நமக்கு என்ன நன்மை? பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயங்கள். பணம், நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகிற போது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முழுக்க முழுக்க பணத்துக்கு பெரியவங்கள் ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்? நம்ம பாக்கெட்டில் வைக்கக்கூடிய பணம் கூட ஒருத்தர் யாராவது நமக்கு ஞாபகம் இருத்தமா நம்ம வச்சு பர்ஸில் வச்சு வைப்போம். அது போல இந்த பணத்தை நம்ம எப்படியெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னா, பெரியவங்க கையில் கொடுத்து ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 60 வயது மேலே இருக்கக்கூடிய வயதுக்கு மூத்தவங்க கிட்ட, வயதுக்கு பெரியவங்க கிட்ட கொடுத்து அந்த பணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிளஸ் பண்ணி அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து வீட்டில் நம்ம வீட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரம், சின்ன வழிகள். ஒரு பச்சை துணி எடுத்துக்குங்க. பச்சை துணி எடுத்து அந்த பச்சை துணியில் இந்த பணத்தை வச்சுட்டு பச்சை கற்பூரம் வச்சு வெத்தலை ஒன்று வச்சு அதை கட்டிடுங்க. கட்டிட்டு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் லக்ஷ்மி பூஜை, நல்லா புரிஞ்சுக்குங்க, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா, தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப அற்புதமாக மாற்றங்கள் வரும். வெள்ளிக்கிழமை பண்ணுறது. அதே ப்ராசஸிங்கில் ஒரு பச்சை துணியில் பச்சை கற்பூரம் வெத்தலை ஒன்று வச்சு கட்டி, அல்லது 11 நாள் தொடர்ந்து 11 நாள், இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய வெத்தலைகளை நாளைக்கு மாற்றிடணும். 11 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா லக்ஷ்மி தடைகள் இருந்து உடைச்சு வெளியே வரக்கூடிய சக்தியை இந்த பெரியவங்க கொடுத்த ஆசீர்வாதம் பிளஸ் இந்த பச்சை கற்பூரம் வெத்தலை பச்சை துணி, குபேர்னு இருக்கக்கூடிய சக்தி பச்சைக்குண்டு. இந்த பச்சை கற்பூரத்தை வைக்கிறதுனால ஈர்ப்புத்தன்மை ஜாஸ்தி உண்டு. வெத்தலைங்கிறது அதுவும் ஈர்ப்புத்தன்மை ஜாஸ்தி உண்டு. உங்களுக்கு தடைகள்ல எங்கெங்கெல்லாமே இருக்கோ, பணம் உள்ள வரக்கூடாத இடத்துல இருக்கோ, அதெல்லாமே உடைச்சு இந்த பச்சை கற்பூரமும் இந்த வெற்றிலையும் இந்த பச்சை துணிகளும் அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடியது கொண்டது. அதுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம எப்பவுமே ஒரு 11 நாள் பண்ணாலும் சரி, அல்லது 11 வாரங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணாலும் சரி, அந்த பணத்தை அப்படியே எடுத்து பீரோக்கில் பத்திரப்படுத்தி அதே மாதிரி ஒரு பச்சை துணியை போட்டு மேலே அந்த பணத்தை வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா எப்பவுமே செல்வம் குறையாமல் இருக்கும். செஞ்சு பாருங்க, எவ்வளோ மாற்றங்கள் கிடைக்குது, எவ்வளோ சக்தி கிடைக்குது. அந்த பணத்தினால எவ்வளோ உங்களுக்கு, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பண்ணி பாருங்க, 2வது வாரம் பண்ணி பாருங்க, 3வது வாரத்துல உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். ஒரு சின்ன விஷயம்தான். பச்சை கற்பூரம் நம்ம பெரியவங்கள்லாம் சாதாரணமான ஒரு விஷயத்த சொல்லலை. ஐதீகப்படி தான், முறைப்படி தான் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த பணத்தை பெரியவங்கனால வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி இந்த பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பணம் வராமல் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் பணம் இருந்து வர வேண்டியது இருக்கும், ஒரு பிஸ்னஸ்லேருந்து வர வேண்டியது இருக்கும், அல்லது ஒரு வியாபாரத்திலேயே பார்த்தீங்கன்னா போடுவாங்க, அந்த பணத்தை வசூல் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்கும். அதாவது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தடையை உடைக்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. இந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தில் பண்ணுற இந்த பூஜைகளுக்கு உண்டு. தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப அற்புதமான மாற்றம் கிடைக்கும். ஒரு சின்ன டிப்ஸு, இந்த டிப்ஸும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. அதே போல் நம்ம பைரவ பீடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் 5:30 மணிக்கு 5:30க்கு மண் விளக்கு பூஜை அற்புதமாக நடந்துட்டு இருக்கு. அந்த மண் விளக்கு பூஜைங்கிறது ஒரு விளக்கை பற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய நமக 1008 முறை ஜபம் பண்ணுங்க. பண்ணி பாருங்க, மாற்றத்தை உணர்வீங்க. தொடர்ந்து பண்ணுங்க. இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் நீங்களும் ஒருத்தராக இருங்க. ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவ ஆசீர்வாதம்.